அங்கே +2 பரீட்சை எழுதிட்டு வந்த பொண்ணு முந்தா நாள் மாலை ஒரு 3:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமே வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. இருட்டுற வரைக்கும் வீடு வந்து சேரல. அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, இதெல்லாம் பெண்கள் பிரச்சனை. அதனால உமன் இன்ஸ்பெக்டரை போய் பாருங்கிறாரு. மகளிர் காவல் நிலையத்தில் போய் சொல்றாங்க. மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் பிரவீனா அந்த அம்மா சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு +2 படிக்கிறா இல்லை, ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருப்பானா, அந்த பாய் ஃப்ரெண்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க போறா, போய் பாருங்க. ஒரு பொண்ணு காணா போயிருக்கா, ஃபாரஸ்ட் உள்ள போனவ திரும்பி வரல அப்படின்னு சொல்றாங்களே. ஆனால் ஒரு கான்செப்ட் விட்டாவது என்னாச்சுன்னு பாருமா. மத்தியானம் 3 மணிக்கு ஆடு மாடு மேய்க்க போன பசங்க ஒரு இடத்துல இந்த பெண் சீரழிக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு உடம்புலாம் காயங்களோட உடையெல்லாம் பீந்து போன நிலையில இது ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரமா இருக்குமோ. ஒருவரோ அல்லது சிலரோ தொட்டு இருக்கிறார்கள், காயப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பாடியை அந்த இடத்துக்கு காலையில 10 மணிக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பாடி இல்லை. மத்தியானம் 3 மணிக்கு அந்த பாடி அந்த இடத்துக்கு வந்துருக்குது. அப்போ ஃபாரஸ்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு இடத்துல ஏதோ இந்த தவறுகள் எல்லாம் விளைத்து விட்டு பாடியே கிடைக்காம பேர போகக்கூடாது. எவனுக்குள்ள இறக்கம் பாடி அந்த பக்கம் போட்டா பாடி எடுத்துட்டு போயிடுவானுங்க அப்படின்னு நினைச்சிருக்கானுங்க. நெருக்கி ஏன்னா இப்போ இந்த நியூஸ் பெருசானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரவீனா அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்க அதிகபட்ச ஆக்ஷன் எடுக்கும். அதிகபட்சமா சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமே அந்த அம்மா அடுத்த வாரம் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய். ஏன்னா இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல இல்லையா சார்? சரி, இப்போ நம்ம பார்க்குறோம், லைவ்ல பார்க்குறோம், அங்கே இருக்கிற காவல்துறை அவங்க துச்சமாய் மதிக்கிறார்கள். ஏனென்றால் அவங்க பெண்ணை யார் சீரழித்தார்கள், யார் கொலை செய்தார்கள் அப்படிங்கிற விவரமே அவங்களுக்கு தெரியல. ஒரு குழு கூட கிடைக்கல. அப்ப நோன் பர்சன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுனால தான் அவர்கள் இல்லை அவங்க பாலியல் பலாத்காரத்தோட முடிச்சிருப்பானுங்க. வணக்கம் சார். வணக்கம். படிக்கிற மாணவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடுமையாக ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க சார். கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திரும்பவும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது சார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லலாம், கோயம்புத்தூரில் ஒரு இஷ்யூ போயிருந்தது. இப்போ திரும்ப +2 படிக்கிற மாணவிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு சார். அந்த சின்ன ஊரில் இது வரைக்குமே டாய்லெட் வசதி கூட இல்லாத ஒரு கிராமம். அதில் அந்த ஊருக்கு பின்னாடி இருக்கிற அந்த முள்ளுக்காடு, தட் இஸ் ஃபாரஸ்ட் ஏரியா, அங்கே தான் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஆண்களுக்கு ஒரு ஏரியா, கிராமத்தில் பழம்பெரும் கிராமத்தில் இன்னும் அந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. அது ஓப்பன் பிளேஸில் மரவான இடத்துக்கு போய் டாய்லெட் போயிட்டு வர்றது வழக்கமாக இருக்குது. அங்கே +2 பரீட்சை எழுதிட்டு வந்த பொண்ணு முந்தா நாள் மாலை சுமார் 3:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமே வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அவள் இருட்டுற வரைக்கும் வீடு வந்து சேரல. பெற்றோர் என்ன செய்கிறாங்க, 6 மணிக்கெலாம் போயிட்டு சட்டம் ஒழுங்கு ஆய்வாளரை பார்த்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, இதெல்லாம் பெண்கள் பிரச்சனை. அதனால் உமன் இன்ஸ்பெக்டரை போய் பாருங்கிறார். ஒரு பள்ளி மாணவி காணாம போனா கூட உமன் இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்கூல், அதாவது மேன் மிஸ்ஸிங் அப்படின்னாவே ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது தம்பி. அது இன்ஸ்பெக்டர் லெவலில் இம்மிடியேட்டாக அதை சிஎஸ்ஆர் கொடுத்து அல்லது எஃப்ஐஆர் கொடுத்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தள்ளி விடக்கூடாது. அப்போ அந்த ஊரில் இருக்கிற அந்த குளத்தூரில் இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கார் இல்லையா, அவர் தான் கவனக்குறைவு. அல்ல இன்ஸ்பெக்டர் சட்டம் ஒழுங்கு கவனக்குறைவு. ஒரு பொண்ணு ஒரு +2 மாணவி காணா போயிட்டான்னு ஒரு பெற்றோர் பதறி அடித்து போய் தேடுறோம், உள்ளே போய் தேடுறோம். அந்த ஃபாரஸ்ட்டில் எங்கேயுமே காணாங்க. இந்த பக்கம் வெளியில் போன பொண்ணு காண, +2 படிக்கிற பொண்ணு. இப்போ நாடு இப்படி இந்த கதி கலங்கி கிடக்குது அப்படின்னு தெரியுதா இல்லையா? இன்ஸ்பெக்டர் ஆள் உமன், இது பெண் காணவில்லை என்றால் இவ்வளோ ஸ்டாண்டர்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கானுங்க. அதாவது கம்ப்ளைண்ட் தள்ளி விடுறது இது எல்லா ஸ்டேஷன்லையும் நடக்குது. எல்லா ஸ்டேஷன்லையும். அதாவது நம்ம பல முறை இந்த அரசுக்கு பதிவு பண்ணுறோம். இந்த அரசுடைய செவிகளுக்கு அது போய் சேர்றதே இல்லை. நானே பல்வேறு காவல் நிலையங்களில் போய் பார்க்கும்போது ஒருவேளை காவல்துறை சேர்ந்தவர் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிட்டால் மங்கசான்னு சொல்கிறாங்களோ ஒழிய, மற்றபடி வர்ற மக்களை அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கோ அவங்கள மரியாதை கொடுத்து கேட்கறதுக்கு, செவி கொடுத்து கேட்பதோ, மேலேருந்து ஃபோன் வந்துச்சு வைங்களேன், வாங்கன்னு வாசல்லே நின்று கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சு அதுக்கு ஒரு மரியாதை செய்வதும், சாதாரண மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு மரியாதை இல்லாமல் கவனக்குறைவாய் நடந்து கொள்வதும் தமிழ்நாட்டு காவல்துறையில் ஒரு சாபக்கேடாக இருக்குது. ஓகே, இப்படி ஒரு நிலைமையில் தான்
இந்த மகளிர் காவல் நிலையத்தில் போய் சொல்கிறாங்க. மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் பிரவீனா அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து +2 படிக்கவே இல்லை, ஏதாவது பாய் ஃப்ரெண்டு இருப்பானா, அந்த பாய் ஃப்ரெண்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க போகிறா, போய் பாருங்கள். ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கா, ஃபாரஸ்ட் உள்ளே போனவ திரும்பி வரல அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் ஒரு கான்செப்ட் அவுட்டாவது என்னாச்சுன்னு பாருமா. அவள் செல்லு கடைசியாக வச்சுருந்தால அந்த செல்லுகள் கான்டாக்ட் நம்பர் எது இருக்குதா, அல்லது தோழி யாராவது அவளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க, அங்கெங்கே போயிருக்காங்களா, இல்லை ஆண் தோழி ஆண் தோழர் பெண் தோழி யார் இருந்தாங்க அப்படின்னு இம்மிடியேட்டாக வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு தான் நாங்களாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பொருந்தாது. இப்போது தூத்துக்குடி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இந்த 3 மாவட்டத்துலேயும் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த குரு பூஜை சமயத்தில் தான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரும். மீதி நேரம்லாம் கொஞ்சம் அமைதியாகிருது இப்போல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சரி, இந்த பெற்றோர்கள் வந்து போய் தேடுறாங்க, கிடைக்கல, ராத்திரியெல்லாம் கிடைக்கல. நேற்று காலையில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் தேடுறாங்க, அப்போவும் அந்த பெண்ணுடைய போக்குவரத்து தென்படவில்லை. மத்தியானம் 3 மணிக்கு ஆடு மாடு மேய்க்க போன பசங்க ஒரு இடத்துல இந்த பெண் வந்து சீரழிக்கப்பட்டு, என்னங்க, பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு, முகமெல்லாம் காயங்கள், உடம்பெல்லாம் காயங்களோடு, உடையெல்லாம் வந்து பீந்து போன நிலையில், ட்ரெஸ் எல்லாம் வந்து கலைந்து போன நிலையில் வந்து இது வந்து ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரமாக இருக்குமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு அந்த உடல் வந்து சிதிலம் அடைந்திருக்கிறது, சேதம் அடைந்திருக்கிறது அப்படின்னு இப்போ தெரிய வருது. இப்போ வந்து அந்த தூத்துக்குடி டு ராமேஸ்வரம் போகிற அந்த கூட்டு ரோடில் அந்த பெற்றோர்கள் அத்தனை பேருமே இந்த எதிரிகளை கைது செய்கிற வரை நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க, போராட்டம். அப்போ எல்லா இடங்களையும் காவல்துறை வந்து காவல்துறை வந்து எந்த லட்சணத்தில் என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து செவி சாய்க்காமல் வந்து சார் அந்த தமிழக அரசு சடலமா அந்த பெத்தவங்க பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சார். ஏன்னா 3 மணிக்கு சடலமா போன பொண்ணு ஒரு நாள் வரைக்கும் அலட்சியமா இருந்திருக்கு. இந்த மறுநாள் காலையிலயும் வந்து பிரவீன் நடப்பு கேட்குறாங்க, நீங்க அந்த ஃப்ரெண்டு வீட்டுலாம் தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய இதை வந்து அலட்சியப்படுத்திட்டு இந்த பிரவீனா வந்து தேடுதல் வேட்டையில் தொடரல. இல்ல அவங்க அன்னைக்கே அந்த 3 மணிக்கு போயிட்டு அவங்க சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பொண்ணை மீட்டிருக்கலாம் இல்லையா சார்? இரவுல வந்து இப்போ இவங்களுக்கெல்லாம் சர்ச் லைட்லாம் இருக்குது. காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் குற்றவாளிகளையே அல்லது காணாமல் போனவர்களை தேடுவதற்கு, இல்லை தண்டியில் விழுந்தவங்களை தேடுறதுக்கெல்லாம் காவல் நிலையத்துக்கு சர்ச் லைட்லாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் எது கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து வெகு தூரத்தில் இருட்டாக இருந்ததுன்னா அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் நமக்கு தெரியும்படி, அல்லது உருவமோ மிருகமோ அல்லது பாடியோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்ச் லைட் போட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அதையெல்லாம் பயன்படுத்தாமல் போங்க பாய் ஃப்ரெண்ட் எது இருக்குமா தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரவீனாவுடைய தங்கச்சி போயிருந்தா அப்படி அந்த பொண்ணு வந்து சொல்லிருமா, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு, இல்லை அவங்க கல்யாணம் பண்ண வீட்லேயோ அல்லது அவங்க பிறந்த வீட்லேயோ ஒரு பொண்ணு காணாமல் போயிருந்தா இந்த பிரவீனா எப்படி துடியாக துடிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த லாண்டர் இன்ஸ்பெக்டர் உமன் ஷிஃப்ட் போக சொல்லிடுறதும், உமன் இன்ஸ்பெக்டர் வந்து அலட்சியமாக இருப்பதும், அதன் மூலமாக வந்து ஒரு +2 படிக்கிற மாணவி உயிர் போய் இன்றைக்கி வந்து பாருங்க, டிவியை திறந்தால் எல்லா சேனல்லையும் அதான் ஓடிட்டுருக்குது. இன்ஸ்பெக்டர் வந்து நல்லா எடுப்பாக பேசியை முறுக்கிட்டு போயிட்டு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அழகாக தான் இருக்கிறாரு. வாட் இஸ் த யூஸ்? அவங்க இந்த காவல்துறைக்கான மரியாதையே போச்சு. இளைஞர்களை அடித்து விரட்டுறாங்க. அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் போங்க காவல்துறை, ஒன்றுக்கு ஆகாத காவல்துறைன்னு அடித்து விரட்டி வந்து அவமானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து காவல்துறைக்கு இவ்வளோ பெரிய அவப்பெயரை உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் சிவகங்கை மாவட்டத்துலேயும் திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் வந்து காவல்துறை வந்து பெரும்போக்காக போன போக்கில் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? தயவுசெய்து தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய கமிஷனரு, டிஐஜி, எஸ்பி, டெபுட்டி சூப்பரிண்டன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செஞ்சு முதலமைச்சரே அந்த ஊருக்கு போய் என்னங்க சில மந்திரிகளை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஒரு கூட்டு குழு அமைத்து அறிவுரை கூறி தயவு செஞ்சு தேர்தல் வரைக்கும் அல்லது தேர்தல் தமிழ்நாட்டில் இது மாதிரியான அசம்பாவிதங்கள் அநீதியெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஆவணம் செய்யணும்னு உங்களை இந்த 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 ஊடகத்தின் வாயிலாகவும் இந்த உரையாடல் வாயிலாகவும் உங்களுக்கு பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ வந்து இந்த நியூஸ் பெருசானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரவீனா அவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்க அதிகபட்ச ஆக்ஷன் எடுக்கும். அதிகபட்சமாக வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமே வந்து அந்த அம்மா வந்து அடுத்த வாரம் வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய், ஏன்னா மாவட்ட செயலாளர் சொன்னார்னா எங்கள் பெரியம்மா பொண்ணு தாங்க அப்படி சொல்லிடுவார், அல்லது மந்திரி வந்து எங்கள் சித்தி பொண்ணு தான் சொல்லிடுவார். உடனே வந்து அவங்களுக்கு வந்து வேறு ஒரு இடத்துல வேலை கிடச்சிரும்.
இதில் வந்து ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் தான் மாட்டிட்டு கடைசி வரைக்கும். இல்ல அந்த கிராம மக்களோட கோரிக்கை என்னன்னா, அன்னைக்கு எந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து அலட்சியமா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே பணி நீக்கம் செய்யணுன்ற மாதிரி எல்லாம் கோரிக்கை கேட்டிருக்காங்க சார். ஒரு காவல் நிலையத்தில் மேன் மிஸ்ஸிங் அல்லது உமன் மிஸ்ஸிங், மனிதன் காணவில்லை அல்லது குழந்தை காணவில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் போன உடனே அந்த ஆய்வாளர் தான் பொறுப்பு. ஆய்வாளர் கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி பதிவு பண்ணிவிட்டு வாங்க ஒரு 4 கான்ஸ்டபிளுக்கு என் கூட வாங்கன்னா கான்ஸ்டபிள் தானாக வருவாங்க. இது பொறுப்பே வந்து ஏற்கனவே டிஜிபி லெவலில் சர்க்குலர் என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் மனிதன் வந்து விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம். மனிதன் அப்படிங்கிறது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். அவர் வந்து மனிதங்கிறது வந்து அது ஏன்னா அவன் தான் வந்து மனிதன் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்திய நாட்டுடைய குடிமகன் அப்படிங்கிறனால அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவர் உயிரும் உடம்பும் வந்து அவருக்கு வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டி. அதுவே மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறமே வந்து கான்ஸ்டியூஷனில் 395 செக்ஷனில் அவரை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லியிருக்குது. அவர் மனிதனாய் பிறந்ததுக்காகவே செக்ஷன் 21 வந்து இந்த நாட்டில் மனிதனாய் பிறந்த ஒரே காரணத்துக்காக அவர் வந்து பாதுகாப்பணும். இயற்கை வளங்கள் அத்தனையுமே இங்கே இருக்கிற எல்லா சர்வீசஸ் போக்குவரத்து அத்தனையுமே வந்து நுகர்வு செய்து வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்கான தகுதி பெற்றவர். சட்டம் தேவைப்படும் போது சட்டம் அவருக்கு, இப்போ ரேஷன் தேவைப்படும் போது ரேஷன், ஓட்டு தேவைப்படும் ஓட்டு, ட்ராவல் போகும்போது தேவையில்லை, மதம், சாதி, குழந்தைகள், கல்வி இத்தனையுமே அவருக்கு உரிமை இருக்குது. இவ்வளவு உரிமையை சொன்ன ஒரு மனிதன் வந்து ஒரு மாபெரும் சக்தியாக கருதப்பட வேண்டும். அதனால் மனிதனுக்கு வந்து ஒரு முக்கிய இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்ஸ்பெக்டர் லெவலில் தான் அதை விசாரிக்கிறது. இல்லை அந்த கிராமத்தில் இருக்க ஒருத்தருமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அன்றைக்கே வந்து அந்த காவல்துறை வந்து எங்களை தேடி அந்த குழந்தையை தேடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அதாவது இதன் மூலமாக இந்த பிரவீனா ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணது தற்காலிக பணிகளை தான் ஆரம்பம் செய்வாங்க. இவங்களாம் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்காவது மீண்டும் பணியிலேயே எடுக்கக்கூடாது. இவங்களுடைய அலட்சியத்தால் இப்போ வந்து தூத்துக்குடியில் ஒரு ப்ளஸ் பெண்ணு சாதாரணமாய் வந்து கொலை செய்யப்படவில்லை, பாலியல் பலாத்காரம் செய்து மர்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இது வந்து அதாவது மீண்டும் மீட்கக்கூடிய பொருள் கிடையாது, மீட்பே கிடையாது. இவங்களாம் வந்து பிரவீனா வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிருப்பாங்க. இவங்களாம் பதவி இறக்கம் பண்ணணும். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தவறு பண்ணாததுக்காக டெப்புட்டி சூப்பரண்டை தூக்கி டீப்ரமோட் பண்ணி கான்ஸ்டபிள் ஆக்கிட்டார் ஊபி முதலமைச்சர். அப்போ ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்போது என்னடா டெப்புட்டி சூப்பரண்டாக இருக்கிறவனை போய் டீப்ரமோட் பண்ணி உன்னை சஸ்பெண்ட்லாம் பண்ணல சார், நீ கான்ஸ்டபிளாக வா அப்படி சொன்னார். எவ்வளோ பெரிய அவமானம். அதனால் இந்த பிரவீனா போன்றவங்களாம் வந்து ப்ரமோட் பண்ணி பாத்ரூம் கூட இல்லாத வசதியில் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்கள போயிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னால் எங்கே சார் போய் அலைவாங்க அவங்க? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த சொற்றொடல் மூலமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, ஆண்டி சொல் எப்போவுமே அம்பலத்தில் ஏறாது. ஆண்டி சொல் அம்பலத்தில் ஏறாது. இங்கே வந்து ஆண்டான் அடிமை மேலோன் கீழோன் என்பது மாறாதோ, அரசன் இல்லாமல் ஜனங்களை ஆளும் காலமும் வாராதோ, படித்த மாந்தர் வாழும் நாட்டில் காண்பது யாவும் பொது உடைமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஆண்டான் அடிமை மேலோன் கீழோன் என்பது மாறாதோ, அரசன் இல்லாமல் ஜனங்களே ஆளும் காலம். எதுக்கு ஜனங்கள் ஆளணும்னா, ஒரு தனி மனித சுதந்திரத்தில் தனி மனிதனுக்கு உடைய மரியாதை கொடுக்கப்படும்ங்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் வந்து கவிஞர்கள் பாட்டு எழுதி ஒரு மியூசிக் போட்டு முன்னாள் முதல்வரே அதுக்கு பாடுற மாதிரியெல்லாம் பாடி வச்சுட்டு இது என்றும் அழியாத பாடல்கள் சட்டத்தில் வந்து கான்ஸ்டியூஷன் 395 செக்ஷன் கொடுத்திருந்த போதிலும் பணக்காரர்கள் வந்து காவல் நிலையத்துக்கு போயிருந்தது தான். இதே வந்து அந்த ஒரு கவுன்சிலர் பொண்ணு காணாமல் போயிருந்தா இந்த காவல்துறை வரைஞ்சி கட்டிட்டு ஓடிருக்காதா? ஓடிருப்பாங்களா இல்லையா? கவுன்சிலர் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி காணாம கவுன்சிலர் தாசில்தார் விட்டு நாய்க்குட்டி காணாம போயிருந்தா கூட இவங்க எல்லாருமே வந்து வரைஞ்சி கட்டிட்டு ஓடிருப்பாங்க. ஏழை எளியவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி பிரவீனா போன்றவர்கள்லாம் காவல்துறையிலேயே இருக்கவே கூடாது. என்னங்க, ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக என்னங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு அங்கும் திரிந்த அந்த அலைச்சலை வந்து பொருட்படுத்தாமல் வந்து
உதாசீனப்படுத்தின இந்த பிரவீனாவினால தான் இந்த உயிர் போயிருக்குது. இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல இல்லையா சார்? சரி, அந்த இப்போ நம்ம பார்க்குறோம், லைவில் பார்க்குறோம், அங்கே இருக்கிற காவல்துறையை அவங்க வந்து துச்சமாய் மதிக்கிறார்கள். ஏனென்றால் வந்து அவங்க பெண்ணை வந்து யார் சீரழித்தார்கள், யார் கொலை செய்தார்கள் அப்படிங்கிற விவரமே அவங்களுக்கு தெரியல. ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அப்படி ஒரு நிலைப்பாடு. ஒரு ஊருக்குள்ள வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன ஒரு பெண் வந்து இப்படி வந்து சீரழிக்கப்படுவார் என்றால் இந்த நாட்டில் பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பேசி கொண்டிருக்கிற பொழுது இங்கே சிஎல்ஆர்ஐ அப்படிங்கிற அண்ணா யூனிவர்சிட்டி மறையறதுக்குள்ளே நீங்கள் சொல்ல மறையல இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி காம்பவுண்டை ஒட்டி இருக்கிற சிஎல்ஆர்ஐயில் ஒரு திருச்சியிலிருந்து வந்த ஒரு பெண் அதுங்க அவர் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காக வந்திருக்காங்க. வந்திருக்கவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் மெசேஜ் வருது, வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, உங்களை அந்த பண்ணி ஏகப்பட்ட ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணணும்னா இல்லை பப்ளிக்கில் கொண்டு போகக்கூடாதுன்னா இங்கே வந்து காரில் ஏறுங்கன்னு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே வந்து ஒரு பெண்ணை கொண்டுட்டு போயிட்டு காரில் கடத்திட்டு போயிட்டு அந்த பெண்ணை வந்து சீரழித்து சின்னாபின்னப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ வந்து அது வந்து இப்போ காவல் நிலையத்தில், அபிராமிபுரம் காவல் நிலையத்தில் இப்போ புகார் ஆகி கொண்டிருக்குது. அப்போ எங்கேயுமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற முதல் மாநிலம்னு அக்கா தூத்துக்குடி அக்கா போய் அங்கே சொல்வதும், பெண்கள் வந்து ஓஹோ என்று இருக்கிறார்கள், ஆகோ என்று இவங்க மட்டுமே வந்து ஆடம்பர உடையை வந்து விலை உயர்ந்த புடவையெல்லாம் இவங்க ஒரு 10 பேர் மட்டும் கட்டிக்கிட்டு போய் மேடையில் நின்றுட்டு எல்லா பெண்களும் வந்துட்டாங்கன்னு இவங்க சொல்கிறதும், மற்றவங்களாம் ஆமாம் போடுறதும், இப்படியெல்லாம் வந்து நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே தயவுசெய்து பெண்களுக்கு பாதுகாப்பு, இதுக்கு மேலே பெண்கள் எவ்வளோ தான் கூக்குரல் எத்தனை போராட்டத்தை தான் பெண்கள் நடத்த முடியும். பெண்கள் வந்து இரவு 12 மணிக்கு வந்து ஒரு பெண் என்னங்க தனியாக இந்த ஊருக்குள்ளே வந்து எங்கே வேணாலும் போயிட்டு திரும்பி வர முடியும் என்கின்ற நிலைமை வந்தால் தான் இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கான. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை நாங்குநேரியில் 9 பேர் வந்து கத்தியில் செலாவரிசை காட்டி வெட்டுறான். தூத்துக்குடியில் 9 பேர் பைக்கில் வந்து போகிறவனையெல்லாம் வெட்டுறான். இந்த பக்கம் போகிற பெண்களெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. சென்னையில் ஊர்லேருந்து வந்த பொண்ணை வந்து காரில் கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இது நாடா இல்லை சுடுகாடா? நமக்கே வந்து பீதியாக இருக்குது. எப்படி வந்து பெண்களை, நம்ம வீட்டு பெண்களை வந்து வெளியில் அதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. நம்ம வீட்டில் போய் சொல்லிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் கிடையாதுங்க, ஊரில் எல்லாம் பாதுகாப்பாக. இந்த நிகழ்வுகள்லாம் வந்து கண்ணுற்று விவாத பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம அரசுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோமே, நமக்கு தான் வந்து நெஞ்செல்லாம் வந்து துடிக்கிறது, நினைக்கும் போதே வலிக்கிறது. இல்லை இவங்களாம் இந்த ஆட்சியாளர்கள்லாம் வந்து ரொம்ப சிரிச்சுட்டே கடந்து போகிறாங்களே, ஒருவேளை இதெல்லாம் அவங்களுக்கு அப்படி ஒரு வலியையும் உணர்வையும் ஏற்படுத்தலைன்னா நீங்களாம் எதுக்கு வந்து நாங்கள் தான் அரசாங்கம் என்றும் நாங்கள் தான் மந்திரிமார்கள் என்றும் எதற்கு வந்து துணிச்சலாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? இப்போ இந்த குற்றவாளி எப்படி சார் பிடிப்பாங்க? இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே பார்த்துருப்பாங்க, இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க, இது மூலயமா ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? ஆமாம், இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம வந்தோம்னா இந்த பெண் வந்து எத்தனை மணிக்கு போனாங்க அப்படின்னா அந்த ஊரில் சிசிடிவி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆக இந்த பெண் வந்து அதாவது இந்த பெண்ணை வந்து பலர் ஒருவரோ அல்லது சிலரோ தொட்டிருக்கிறார்கள், காயப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பாடியை வந்து அந்த இடத்துக்கு, ஏன்னா காலையில் 10 மணிக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பாடி இல்லை, மத்தியானம் 3 மணிக்கு அந்த பாடி அந்த இடத்துக்கு வந்திருக்குது. அப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு இடத்துல ஏதோ இந்த தவறுகள் எல்லாம் விளைத்து விட்டு பாடியே கிடைக்காம பேர போகக்கூடாது, எவனுக்குள்ளே இறக்கம் பாடி அந்த பக்கம் கொண்டு போட்டால் பாடி எடுத்துகிட்டு போயிடுவானுங்க அப்படின்னு நினச்சிருக்கானுங்க. நெருக்கி, ஏன்னா இந்த பொண்ணு வந்து வாங்கடா உங்களையெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் சொல்லி உங்களெல்லாம் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ நோன் பர்சன் பாருங்கள், இன்வெஸ்டிகேஷன் எப்படி தெரிந்தவர்கள், நீ தானடா என்னை தூக்கிட்டு வந்து இப்படி சீரழிச்ச, நான் எங்கள் அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் உங்களால் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுனால தான் அவர்கள் கழுத்து இல்லை, அவங்க வந்து பாலியல் பலாத்காரத்தோடு முடிச்சிருப்பானுங்க. கழுத்தை வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த உண்மையை நான் வெளியே சொல்லி உங்களெல்லாம் என்ன செய்கிறேன் பார் என்று அந்த பதட்டத்தில் அவர் சொல்லியிருப்பார். அந்த சொன்னதன் காரணமாக அவரை வந்து இனிமேல் உயிரோடு இருந்தால் உண்மையை சொல்லி விடுவாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான எப்போவுமே பாலியல் பலாத்காரத்தில் இப்போ உயிரோடு விட்டால் அவள் இல்லை இன்னுமே என்னை பண்ணாதீங்க, இதுக்கு மேலே வெளியே சொல்ல மாட்டேன், நான் இப்படியே தப்பிச்சு போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படி சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் வந்து வெளியில் சொல்லலாம். அங்கேயே வந்து அந்த வலியும் வேதனையும் தாங்க முடியாது, உங்களெல்லாம் என்ன பண்ணுற பாருன்னு சவால் விடும்போது தான் இவரை வெளியில் விட்டால் நம்மை காட்டி கொடுத்து விடுவார் என்கின்ற
பயத்தில் அந்த மர்டரை பண்ணுறாங்க. இல்ல சார், பொதுமக்கள் போய் காட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா சார்? காவல்துறை அதை பண்ணி இருக்கணும் இல்லையா சார்? இல்லை, முழுக்க முழுக்க வந்து இன்றைய தினம் வந்து அந்த கொளத்தூர் காவல் நிலையத்தில் இருக்கிற காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகள், இந்த சட்டம் ஒழுங்கு காவலர் வந்து இங்கேருந்து அங்கே போகணும்னு சொல்லி அனுப்புனார் இல்லையா, அவர் இவங்க 2 பேரையுமே சஸ்பெண்ட் பண்ணணும். சஸ்பெண்ட் பண்ணி இவங்களெல்லாம் வந்து குறைந்தபட்சம் பதவி இறக்கம் செய்யணும். இவங்கெல்லாம் மனிதர்களாய் வாழ்வதற்கு, அதிகாரிகளாக இருப்பதற்கு தகுதியற்றவர்களாய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னங்க, இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா எப்படியும் கண்டிப்பாக நோன் பர்சன், இந்த பெண் யார் வீட்டு பெண்ணு, இவளை வந்து ரொம்ப தெனாவட்டாக்குறா, இவங்கெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டாங்களே, இவங்கள சும்மா விடுறதா அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணம், அல்லது இவளை ஸ்கூலில் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்து ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணி இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா, திமிரா தெரியுறா அப்படிங்கிறதுனால செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு வைங்களேன். அப்போ அப்படி யாரெல்லாம் வந்து இப்போ இந்த பெண்ணுடைய தோழிகள்கிட்டலாம் போட்டு ஸ்கூலில் யார் ஃபாலோ பண்ணாங்க, பக்கத்து வீட்டில் யார் ஃபாலோ பண்ணாங்க, யார்கிட்டையாவது வந்து ஏற்கனவே வந்து இவன் அப்ரோச் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி அதன் மூலமாக சின்ன சின்ன தகராறுகள் ஏற்பட்டுருக்குதான்னு உட்காந்து ரொம்ப சின்சியராக பொறுமையாக வந்து விசாரிக்கணும். அப்புறம் தடயவியல் டீமை வந்து உடனே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பெண்ணின் மீது பட்டிருக்கிற காயங்கள் எத்தகையது, ஆயுதத்தில் ஆனதா, அப்போ கழுத்தை துண்டு எங்கு வீசப்பட்டிருக்கிறது, துண்டு யாருடையது, அப்போ சம்பவம் நடந்த இடம் வேறு, பாடி கொண்டு வந்த இடம்னா அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாகனத்தை பயன்படுத்தினார்களா, நடந்தே வந்தார்களா, நடுவில் செருப்பு சிதறி இருக்குது, கர்ச்சீப் சிதறி இருக்கும், உடைகள் மாட்டப்பட்ட போது பட்டன் அறுந்திருக்கும். இது எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த விசினிட்டியில் வந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த எதிரிகள் இருக்கிறார்கள். விரைவாக இந்த வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து எப்போவுமே தென் மாவட்டங்களில் 5 டீம் போடுவாங்க இல்லையா, இதுக்கு வந்து 10 டீம் போட்டு 8 டீம் போடு 8 இதுக்கு வந்து 8 டீம் போட்டு 8 திசைகளிலும் வந்து 8 டீமும் வந்து 8 டீமும் வந்து ப்ரீஃப் பண்ணணும். 8 டீமுக்கு ப்ரீஃப் பண்ணி இவங்க வந்து யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க, யாரெல்லாம் வந்து ஸ்கூலில் டிஸ்டர்ப் பண்ணாங்க அல்லது காலேஜில் டிஸ்டர்ப் பண்ணாங்க, ஏற்கனவே தொடர்பில் இருந்த நண்பர்கள் அத்தனை பேர்த்தையும் வந்து தனித்தனியாக துருவி விசாரித்தோம் என்றால் கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் தடயத்தை கண்டுபிடிக்க முடியும். என்னையை வந்து நீங்கள் அங்கே அனுப்பி வச்சுட்டிங்கன்னா நான் வந்து ஒரே நாளில் கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணுமா சார்? இப்போ ஒரு பெண் காணனா கூட அந்த ஊர் பொதுமக்கள் தான் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இல்லை. இவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அந்த ஆய்வாளர் கிட்ட மனு கொடுத்து அவங்க கேட்கலன்னு உடனே அங்கே இருக்கிற டெபுட்டி சூப்பரண்டை போய் பார்த்துருக்கணும். பொதுமக்கள் என்ன செய்யணும், இது மாதிரி சார் ஆய்வாளர்கிட்ட போய் கொடுத்தேன், அவங்க வந்து காலம் தாழ்த்துறாங்க, உடனடி எனக்கு நாங்கள் தெரியாது கிராமத்தில் இப்போ பொதுமக்களுக்கு நன்மை ஏற்படுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் டெபுட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து சொல்லிவிட்டு அல்லது சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் அல்லது அங்கே இருக்கிற மாஜிஸ்ட்ரேட்டு அவங்க 3 பேர்த்து யார்கிட்டையாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பெண்ணு வந்து டிப்பிக்கலாக காணாமல் போயிட்டாங்க, அவங்கள வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது, உடனே இதில் விசாரணையை உடனே தொடங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெபுட்டி சூப்பரண்டென்ட்டு அங்கே இருக்கிற வந்து சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸு அல்லது மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் கொண்டு போய் ஒரு மனுவை கொடுத்திருந்தால் இதை வந்து விசாரணையை துரிதப்படுத்திருக்க முடியும் என்னங்க. அதே சமயத்தில் அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, அரசு வந்து எல்லாருக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பி மேன் மிஸ்ஸிங் கேஸில் ஆய்வாளர்கள் உடனடியாக வந்து சிஎஸ்ஆர் கொடுத்து என்னங்க 1 மணி நேரம் கூட தாமதம் இல்லாமல் சிஎஸ்ஆர் கொடுத்து அந்த தேடுதல் வேட்டையை தொடங்கி விட வேண்டும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அரசு வந்து கொடுப்பார்களானால் தமிழ்நாட்டில் ஒரு அலர்ட் ஏற்பட்டு எல்லா ஆய்வாளர்களும் இந்த மாதிரி மனிதர் காணாமல் போன இதில் வந்து ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸில் வந்து கவனக்குறைவாக இருக்க மாட்டார்கள். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உடனடியாக தமிழக முதல்வர் செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக வேண்டி விரும்பி சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.